உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. 2023 அக்டோபர் 30 ராகு கேதுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 1 வருடம் 6 மாத காலங்கள், 1.5 வருஷம் நடக்க போகுது. இதில் முதல் 6 மாத காலத்துக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பேச போகிறோம். இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இப்போ ரிஷபராசி. ரிஷபராசி பார்க்க போனால் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி மிருகசீரிஷம் 2, 1, 2 பாதங்களும் கொண்டது தான் இந்த ரிஷபம். இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாங்க. அதே சமயத்தில் இந்த கேது பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்கு ஆகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாங்க கன்னியில். அப்போ இதற்கு முன்னாண்ட 12ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் என்ன செஞ்சார் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருந்து வந்த அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு விரயங்களை கொடுத்துருப்பாரு. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை நடக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டார். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் பார்க்க போனால் நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. ஒரு திருப்தியையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அங்கே பார்க்க போனால் எல்லாமே பிரச்சனையாக மாறி இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கடனை கொடுத்திருப்பார். அதாவது சுக்கிர பகவானுடைய வீட்டில் அந்த கேது பகவான் இருக்கிறாரு 6ஆம் இடத்துல. அப்போ அந்த 6ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு கடனையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு பார்க்க போனால் ஒரு நரக வேதனையையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அப்போது இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த இந்த விரயஸ்தானத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இது ஒரு அருமையான அற்புதமான பயிற்சி காலகட்டம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருப்பது 3, 6, 11ஆம் இடத்துல இந்த ராகு கேதுக்கள் இருப்பதாகப்பட்டது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா, தொலைதூர பயணத்தால் வெற்றி. அப்போ நீங்கள் தூர பயணம் போகணும், ஒரு இடத்த மாற்றணும், உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க வேறு ஸ்டேட்டுக்கு போகணும், இல்லை வேறு நாட்டுக்கு போகணும், இல்லை வேறு தொழில் செய்யணும், இந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போய் நம்ம தொழில் செய்யணும், நம்ம படிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகுந்த ஒரு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாரு. இது போக அந்த சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை, நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் தான் உங்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குழப்பத்தை உங்களை செய்வதற்குண்டான வேலையை இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த வருஷம் இல்லை அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாண்ட நீங்கள் எந்தெந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களோ, எந்த தொழில் செய்யணும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இப்போ எங்கே பெயர்ச்சி இருக்கிறாரு? குருவுடைய வீட்டுக்கு. அப்போ அந்த குருவாகப்பட்டது ரிஷபராசிக்கு 8, அதாவது ரிஷபராசிக்கு 8, 11க்கு அதிபதி. அப்போ அந்த 8, 11க்கு அதிபதி வீட்டில் தான் இந்த ராகு பெயர்ச்சி இருக்கிறாங்க. அப்போ அந்த 8ங்கிறது என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை செய்வது தான் அந்த 8ஆம் இடம்.
அப்போ அந்த 8ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த குருவுடைய வீட்டில் அந்த ராகு இருக்கிறாங்க. அப்போ அந்த குருவை போல் செயல்படுவார் அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய வேலையை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக செய்கிறார். இது போக அந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் உச்ச பலம் அடைய போறார். அப்போ அந்த உச்ச பலம் அடையக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மையை கொடுப்பாரு, நல்ல அந்தஸ்தை கொடுப்பாரு, ஒரு நல்ல கௌரவத்தை கொடுப்பாரு, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பார்ப்பாரு, உங்களுடைய ஸ்டேட்டஸை ஒருபடி ஆகப்பட்டு உயர்த்தி காட்டுவார் ஒழியோ கண்டிப்பாக கீழே போறதுக்கு விடவே மாட்டாரு. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ ராகு கேது பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதும் கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ஆகப்பட்டது எப்படி இருக்கும்னா, இப்போ ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது ஆப்போசிட். ராகு நல்லா இருந்தால் கேது கெடுப்பார், கேது நல்லா இருந்தால் ராகு பார்க்க போனால் கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்போ ராகு பகவான் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய புத்திரர் வகையில், உங்களுடைய குழந்தைகள் வகையில் உங்களுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த கேது இருக்கிறாங்க. இது போக இந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்போது யாராவது குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் ஆகப்பட்டது கன்சீவாக இருப்பாங்க. அப்போ அந்த கன்சீவாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தி இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று நல்ல முறையில் எடுக்கிற வரைக்கும் ரொம்பவுமே கவனமான முறையில் இருப்பது நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், அப்போ அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நீங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கு அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு இது வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா சொத்தே பங்குனா கூட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போகும், உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும், அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். இதுதான் கண்டிப்பாக இந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேது பகவான் ஆகப்பட்ட எங்கே இருக்கிறாங்கன்னா புதனுடைய வீட்டில். அந்த புதனாகப்பட்டது 2, 5 கூடிய கிரகம். அப்போ இந்த 2, 5 கூடிய கிரகம்னா 2ஆம் இடம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யார் பிரச்சனையும் தூக்கி தோளில் போட்டுக்கக்கூடாது. அப்போ அந்த பண விஷயத்தில் நீங்கள் ஒருவரே பார்க்க போனால் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கணும். அடுத்தவங்க நம்பியோ அடுத்தவங்க மூலியமாக போகிறதோ கண்டிப்பாக தவறை விளைவிக்கும். இது போக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வரும், சில மனஸ்தாபங்கள் வரும், சில மனக்குழப்பங்கள் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாமே 100க்கு ஒரு 30% தான் பலிக்கும். இது உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இந்த நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது 100க்கு 100 நடக்கும்னா கண்டிப்பாக நடக்காது, 100க்கு 30% தான் நடக்கும். அப்போ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதனால் இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு சொல்லுவோம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.